வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வக்கரமாக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கடகத்திலே வக்கரமாக போயிட்டு இருக்கார். ஸோ கொஞ்சம் இந்த வார இறுதியில் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார். வக்கரமான செவ்வாய் அந்த நீச்ச படத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள், அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவுகள் வைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அம்மா கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க, கொஞ்சம் வந்து அந்த பிஹேவியரில் வந்து கொஞ்சம் அரகசி இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்காருங்க. ஸோ 11 சுக்கிரன் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ என்ன மாதிரி விஷயம்னா அது ராகுடைய சாரத்தில் போகும். நிறைய இப்போ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 7ஆம் அதிபதி, 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 6 புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது 9 இருக்குதுங்க. ஸோ 9 இருக்கிற சுக்கிரன் வந்து போகிறது வந்து சுக்கிரனுடைய சாரத்திலே போகும்போது சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு லாபங்கள், வேலையில் வந்து வேலை மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ வேலையில் வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. லாபம் கிடைக்கணும், நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது சிறப்பான பலன்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூரியனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொழிலில் வந்து எந்தவித தவறுகளும் செய்யாமல் பார்த்துங்க. ஏன்னா அந்த தொழிலில் செய்கிற தவறு வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ஜெனட்டிக்கில் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது சிறப்பான பலன்கள். ஸோ வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும். தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 11 இருக்கும். சிறப்பான ஒரு விஷயங்கள், கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபார விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 3ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள், அம்மா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 2 இருக்கும்போது வேலையில் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன், நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்பொழுது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 10ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 அது குருவின் சாரத்தில் இருக்கும். சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதை வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்த நடந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், சிறப்பான வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. பட் இருந்தால் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்களை இறங்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து 5ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடமாக வரதுனால கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரை வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஸ் யூஷுவல் நடக்கிற வியாபாரத்தை பார்த்துக்குங்க, அது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்திகள் வேலை சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 நீச்சமாகி இருக்குது. ஸோ அதுவும் குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன வாக்குவாதங்கள், அம்மா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
வாரத்தின் ஒரு மிட்பகுதியில் மிடில்னால் ஒரு புதன்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிதுனத்துக்கு வந்துடுவார். ஸோ அப்போ வந்து 3-8ங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். காரணம் அது வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாவும் ராகு 12லிருந்து அது சனியுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறது, நிறைய இடங்களுக்கு அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு 2லிருந்து அருமையான பலன்கள், வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குரு வந்து இப்போது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு தேக்க நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கிற புதன் வந்து 11ல் இருக்கும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான ஒரு லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்திற்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அது நல்ல விஷயமாகத்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கேது வந்து 6ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதுவும் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ட்ராவலு, கொஞ்சம் வெளியூர் போய் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கான ஒரு பிரயாணங்கள் நிறைய பண்ணுவீங்க, நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து தசாபுத்தி பலன்கள். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி. ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும். ஸோ சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு அந்த 3 ராசிகளாக பிரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு 11ஆம் அதிபதியும், ஸ்திரத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியும், அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி, பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார், முக்கியமாக இந்த பாதகஸ்தானம், பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும். ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் இந்த தசாபுக்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதி நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும். மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா அது இருக்கிற ஸ்தானங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகர் இருக்கார். ஸோ அவருடைய பாதகாதிபதி வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம், ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க 2ல் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் ஏடாகூடமாக பேசுவார். பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள், பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றதில் வந்து எந்தவித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுதான் வந்து பாதகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறத விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் பேச்சினால் வந்து ஒரு 50% தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். மற்றபடி வந்து ஒரு 100% கிடையாது. ஆனால் 100% அங்கே இப்போது சப்போஸ் மகர லக்னத்துக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணும். அதுவும் அந்த பாதகஸ்தானாதிபதி வந்து அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது 11ல் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் சொல்லி நிறைய கடன் வாங்கி, இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ, இல்லை 9ஆம் அதிபதியாக வர அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய திசை நடத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ
அந்த கிரகம் இருக்கு இல்லையா 11லேருந்து என்ன கிரகம், ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பிரார்த்தனை தான். என்னை பொறுத்த பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும். பட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது. ஸோ பாதகாதிபதி திசை நடக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம்ங்கிறது தான் இதுக்கான ரெமெடி. மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமெடி தாங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே சொல்கிறது தான். ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோனா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. சாப்பாடு எப்படி முக்கியம், தூக்கம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும். ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர், கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ அவர் சொல்லியிருக்கார், அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு. காரணம் என்ன, உபாசனை தெய்வம் என்னோடய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ 15 நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க. அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.